गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुशास्ता हरब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। ओम श्री दक्षिणामूर्ति स्वामिये शरणं। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. இன்றைக்கி நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 சனிப்பெயர்ச்சி எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 சனிக்கிழமையன்று இரவு 9:44 சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சஞ்சாரம் செல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 hour ஆனால் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இந்த சனிப்பெயர்ச்சி என்பது தொழில் காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால தொழில் என்பது வணிகம் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். அதுவும் எல்லாம் 2.25 வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை என்பது வராது. அவ்வப்போது தொழில் துறையிலே நன்மைகள் கூட கிடைக்கும். அதாவது சனிப்பெயர்ச்சியின் மூலமாக எப்போதெல்லாம் சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை இருக்கின்றதோ அப்போதெல்லாம் தொழில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி என்பது சிலருக்கு பங்கு சனி, சிலருக்கு கொங்கு சனி, சிலருக்கு பொங்கு சனி, சிலருக்கு மரண சனி என்று இருக்கின்றது. அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும். அந்தந்த ராசியை பார்க்கும் பொழுது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்க்கலாம். மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியிலே அன்பர்களுக்கு இதுவரை 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போது அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்திற்கு வருகின்றார். பொதுவாக அர்த்தாஷ்டம சனி என்ன நேரிடுமோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சனிதான் தனாதிபதி சுபஸ்தானத்துக்கு வருகின்றார். ஆகவே தன பிராப்தி இருக்கின்றது. இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. என்றால் சுகஸ்தானத்திலே சனி பகவான் வருவது, சுகத்திலே குறைபாடுகள் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அது குருவினுடைய வீட்டில் வருவதனால் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. நல்லதொரு மருத்துவம் கிடைத்து நல்லதொரு ஆரோக்கியத்தை நீங்கள் விரைவில் பெற்றுவிடுவீர்கள். ஆகவே நிரந்தர நோய் என்பது ஏற்படாமல் நன்றாக இருக்கும். அதே போல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அவர்களிடம் பேசும்போது தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விடுவது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுகின்றார். ஆகவே நீங்கள் எங்கே சென்றாலும் அங்கே எதிரிகள் இருப்பார்கள். ஆனால் அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூரண ஆற்றல் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் மீண்டு வந்து விடுவீர்கள். அதற்கு தெய்வ அனுகிரகம் என்பது இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு மிக மிக முக்கியமானது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்கின்றது. ஆக 10ஆம் இடத்தில் சனியினுடைய பார்வை இருப்பதினால் தொழில்துறையிலே மன கசப்புகள் மன கஷ்டங்கள் என்பது சிறிது ஏற்பட்டு அதன் பிறகு தானாகவே அது விலகிவிடும்.
மன கஷ்டங்கள் என்பது வந்தால் எப்போதுமே நிரந்தரமாக இருந்து விடுமோ, அர்த்தாஷ்டம சனியாக இருக்கின்றதே என்று கவலைப்பட வேண்டாங்க. தெய்வ அருளின் மூலமாக, தெய்வ பிரார்த்தனை மூலமாக அந்த மன கஷ்டங்கள் என்பது தானாகவே விலகிவிடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் தொழில்துறையிலே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். ஆகவே வளர்ச்சியை பற்றி நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருந்தாலே போதுமானது. அந்த பொறாமையினால் எந்ததொரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. உங்களுடைய ராசிக்கு அந்த சனியினுடைய பார்வை என்பது இருக்கின்றது. 4ஆம் இடத்தில் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கின்றது. எனவே உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகள், முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது என்பது நல்லது. மேலும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு மூட்டு வலிகள், உடல் வலிகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள், முதுகு வலிகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே தாயினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு ஒரு சிறு உடல் பாதிப்பு என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இந்த பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமாக நோயை இப்பயே நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நல்லதொரு ஆரோக்கியத்துடன் நீங்கள் செயல்பட முடியும். தொழில் ஸ்தானம் என்று பார்த்தால் தொழில் ஸ்தானத்திற்கு சனி பாதியில் கடந்துவிட்டார். எனவே தொழில் ஸ்தானத்தில் ஈடுபட்டவர்கள் திருஷ்டி காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர தொழில் விருத்தி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. முக்கியமாக ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு, மேலும் கடற்கரை ஓரமோ அல்லது நதிகளின் ஓரமோ உங்களுடைய தொழில் என்பது அமைந்திருந்தால் அந்த தொழில் நல்லதொரு விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் என்பது நிச்சயமாக இந்த ஒரு காலகட்டங்களில் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை, ஒரு நல்லதொரு பலன் அப்படிங்கிறதை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது நல்லதொரு மாற்றங்களாக கூட அமையும். அதுவும் முக்கியமாக வரக்கூடிய அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இடமாற்றம் என்பது ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் என்பது உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களாக அமைந்து விரைவிலே நல்லதொரு முன்னேற்றம் என்பது இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்களும் பதவி உயர்வை கிடைத்து அதன் மூலமாக மாற்றங்களை வாங்கி செல்வார்கள். நல்லதொரு சம்பள உயர்வு என்பது உங்களுக்கு காத்திருக்கின்றது. வீடு மனை வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். கடன் வாங்க முயற்சி செய்பவர்கள் உருவாகும். கடன் வாங்கினாலும் அதில் நிச்சயமாக அடைந்துவிடும். ஆக அதில் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நிச்சயமாக நல்லதொரு கடன் வாங்கி பெரிய அளவிலே வீடு கட்ட வேண்டும். உங்களுக்கு தேவையானதை விட சிறிது பெரிய வீடாக கட்டிக்கொள்ளலாம். ஆகவே மிகப்பெரிய வருமானம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய வாய்ப்பு இருக்கின்றது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மே மாதத்திற்கு பிறகு, இந்த அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு குரு பலம் என்பது வருகின்றது. ஆகவே அதன் பிறகு ஒரு வருடம் நல்லதொரு குருபலம், அந்த குருபலத்திலே நிச்சயமாக திருமணம் கைகூடும். ஆனால் உங்களுக்கு திருஷ்டி இருப்பதினால் திருமணம் என்பது முடிவான பிறகு வெளியில் சொல்ல வேண்டும். அதற்கு முன்பாக பெண் பார்க்க போகிறோம், உங்கள் வரன் பார்க்க போகின்றோம், நிச்சயமாக முடிந்துவிடும் என்று முதலிலே நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. அவ்வாறு சொன்னால் தடைகள் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. திருஷ்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆக மற்றவர்களால் தடை ஏற்படாவிட்டாலும் திருஷ்டியின் காரணமாக மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றதாகவே ஒரு காரியம், அதுவும் முக்கியமாக திருமண காரியம் முடிவாவதற்கு முன்பாக வெளியில் சொல்லக்கூடாது. பெண்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கணவன்மார்கள் தொழிலே நல்லதொரு விருத்தி என்பது ஏற்படும். நல்ல சந்தோஷம் என்பது ஏற்படும். உங்களுடைய கணவன்மார்கள் வீட்டிலே நல்லதொரு புகழ் பெற்று விளங்குவார்கள். அவர்களுக்கு நல்லதொரு விருத்தியும் இருக்கின்றது. மாணவர்கள் நல்லதொரு மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்லதொரு கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவார்கள். ஆனால் அவர்கள் படிக்கும்போது மற்ற மாணவர்கள் கலந்து சேர்ந்து படிக்காமல் தனியாக படிப்பது நல்லது. தனியாக படித்தால் மட்டுமே நல்லதொரு மதிப்பெண்களை பெற முடியும். மற்றவர்களுடன் சேர்ந்து படித்தால் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். அதன் மூலமாக பரீட்சை எழுதும்போது குழப்பங்கள் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. விவசாயிகள் நல்லதொரு மகசூல் பெறுவார்கள். முக்கியமாக பல வியாபாரிகள் நல்லதொரு லாபத்தை அடைவார்கள். நெல் பயிரிடுபவர்கள் நல்லதொரு லாபத்தை அடைவார்கள். மேலும் கிழங்கு என்றால் அதாவது மரவள்ளி கிழங்கு, மேலும் கருணை கிழங்கு, சேப்பங்கிழங்கு போன்ற கிழங்கு பயிரிடுபவர்கள், உருளைக்கிழங்கு பயிரிடுபவர்கள், மேலும் மஞ்சள் பயிரிடுபவர்கள் நல்லதொரு லாபத்தை அடைவார்கள். முக்கியமாக பூமிக்கு அடியிலே விளையக்கூடிய பயிர்கள் விளைவிப்பவர்கள் நல்லதொரு லாபத்தை அடைவார்கள். வயதானவர்கள் தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். ஆனால் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திற்கு செல்லும்போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகமான நிலைச்சரிவுகள் ஏற்படும் இடங்களுக்கு செல்லும்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு, படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். எப்படியும் இந்த வருடத்திலே தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் 50% மேலாக
நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவார்கள். பொதுவாக தனுசு ராசியிலே மூலம் நட்சத்திரம் அமைகின்றது. மூலம் நட்சத்திரம் என்றாலே மாமனாருக்கு ஆவாது என்று பொதுவாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் அப்படி கிடையாது. மூலம் 1ஆம் பாதம் மட்டுமே தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற பாதங்களுக்கு தோஷம் கிடையாது. மேலும் அந்த சந்திரன் குரு அல்லது சுக்கிரனுடன் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் மூல நட்சத்திரம் தோஷம் கிடையாது. அதை தவறாக சித்தரிக்கிறார்கள். அதன் மூலமாக பல பெண்கள் ஆண்களுடைய திருமணம் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றதை கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய பரிகாரங்களை பிரார்த்தனையாக செய்ய வேண்டும், சடங்காக செய்யக்கூடாது. நிச்சயமாக பலன்கள் என்பது கிடைக்கும். மேலும் தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பகவான் ஆலயம் சென்று சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் என்பதை ஏற்றி வழிபட மிகச்சிறந்த நன்மை என்பது சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மிகச்சிறந்த நன்மை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். நன்றி, வணக்கம்.